ஹலோ எவ்ரிபடி, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன ஜாவால அப்படின்றத பார்க்க போறோம். சோ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். அந்த கிளாஸ்ல மோர் தென் ஒன் மெத்தட், நிறைய மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் எல்லாத்துக்குமே சேம் நேம், எல்லா மெத்தடுக்குமே ஒரே நேம் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர்லோடிங். ஏன்னா ஒரு மெத்தட நம்ம ஒரே நேம்ல ஓவர்லோட் பண்ணிட்டே இருக்கோம். That is called as method overloading. ஆனா அதோட ஆர்குமெண்ட் லிஸ்ட் டிஃபரெண்டா இருக்கணும். ஆர்குமெண்ட் லிஸ்ட் நத்திங் பட் அதோட பெராமீட்டர்ஸ், மெத்தட்குள்ள இருக்கிற பெராமீட்டர்ஸ் டிஃபரெண்டா இருக்கணும். சோ அதான் இங்க நான் கொடுத்திருக்கேன். மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் a feature that allows a class to have more than one method having the same name. எவ்வளவு மெத்தட்ஸ் மோர் தென் ஒன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் நேமா கூட இருந்துக்கலாம். ஆனா இஃப் தேர் ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆர் டிஃபரெண்ட், ஆனா அதோட ஆர்குமெண்ட் லிஸ்ட் டிஃபரெண்டா இருக்கணும். தட் இஸ் பெராமீட்டர்ஸ் அதுல டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்றது. இது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் மாதிரி தான். இது எல்லாமே சிமிலர் தான். that allows a class to have more than one constructor. கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒரு கிளாஸ்ல இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணதோ அதுலயும் அப்படிதான் அதோட பெராமீட்டர்ஸ் அந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் டிஃபரெண்டா இருக்கணும். இது சிமிலர் டு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப சேம் கிளாஸ், ஒரே கிளாஸ், இந்த கிளாஸ்ல மூணு மெத்தட் இருக்கு. ஓகே, சோ இந்த மெத்தட் நேம் எல்லாமே மெத்தட் மெத்தட் மெத்தட், மூணு மெத்தடுக்குமே நேம் என்னன்னா சேம் நேம் தான். இதுக்கும் மெத்தட் தான், இதுக்கும் மெத்தட் தான், இதுக்கும் மெத்தட் தான். ஓகே, ஆனா இதோட பெராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பெராமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லி மூணு பெராமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே நேம்ல மெத்தட் இது எல்லாமே ஒரே கிளாஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி அதோட பெராமீட்டர்ஸும் டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர்லோடிங். இப்படிதான் என்னோட மெத்தட் ஓவர்லோட் பண்றது வேலிடா இருக்கும். இப்படிதான் நம்ம பண்ணணும். ஓகே, சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட எப்படி எல்லாம் ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு வேஸ் இருக்கு. மூணு வேஸ்ல நம்ம ஒரு மெத்தட ஓவர்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ், நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் வச்சு நம்ம ஓவர்லோட் பண்ணலாம். செகண்ட் டேட்டா டைப் ஆஃப் பெராமீட்டர்ஸ், அந்த பெராமீட்டர்ஸோட டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம ஓவர்லோட் பண்ணலாம். மூணாவது சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப் ஆஃப் பெராமீட்டர்ஸ், அதாவது வரிசையா இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இன்னொரு டைப், நெக்ஸ்ட் இருக்கிற மெத்தட்ல அப்படியே வேற மாதிரி மாத்தி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மெத்தட்ஸ ஓவர்லோட் பண்ணலாம். இது 3 வேஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ். நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ். சோ அதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது நான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல டெஃபினிஷன்லயே சேம் மெத்தட், ஒரே நேம் தான், எல்லா மெத்தடுக்குமே சேம் மெத்தட் நேம் தான். ஆனா அதோட பெராமீட்டர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. இங்க எக்ஸ், இங்க எக்ஸ் ஒய், இங்க எக்ஸ் ஒய் ஜெட். சோ நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் ஒவ்வொரு மெத்தட்லயுமே டிஃபர் ஆகுது. சோ இது ஒன் வே டு டிக்ளேர் அ மெத்தட் ஆர் மெத்தட் ஓவர்லோட் பண்றதுக்கு இது ஒன் ஆஃப் த வே. சோ இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள பெராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். இது என்னோட மெத்தட் நேம். ஆட் அப்படின்றது என்னோட மெத்தட் நேம். இதுல நான் ரெண்டு பெராமீட்டர்ஸ் இன்ட் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் சேம் மெத்தட் நேம் ஆட்ல இன்ட் அப்படின்னு சொல்லி மூணு பெராமீட்டர்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இது பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, so first based on number of parameters. okay, so நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ்ல ஒரே கிளாஸ்ல நான் டிஸ்ப்ளே பப்ளிக் வைட் டிஸ்ப்ளே, இது என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட், இது என்னோட செகண்ட் மெத்தட். பப்ளிக் வைட் டிஸ்ப்ளே என்னோட செகண்ட் மெத்தட். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க என்னோட மெத்தட் நேம் டிஸ்ப்ளே தான், இங்கேயும் சேம் மெத்தட் நேம் டிஸ்ப்ளே தான். ஓகே, சோ இங்க என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ். இங்க எனக்கு என்ன ஒரே ஒரு பெராமீட்டர் இருக்கு, கேரக்டர் சி. இங்க எனக்கு ரெண்டு பெராமீட்டர்ஸ் இருக்கு, ஒன்னு கேரக்டர் சி, இன்னொன்னு இன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு பெராமீட்டர்ஸ் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் வே டு ஓவர்லோட மெத்தட். இப்ப நான் இங்க எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு சி வேல்யூ, அதாவது கேரக்டர் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். இங்க எனக்கு கேரக்டர் வேல்யூவும் பிரிண்ட் ஆகணும், நம்பர் வேல்யூவும் பிரிண்ட் ஆகணும், ரெண்டுமே பிரிண்ட் ஆகணும். அதனால இங்க நான் கன்காட்னேட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன். நடுவுல எனக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்றதுக்காக டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். பிளஸ் என்னோட நம்பர் வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி கொடுத்திருக்கேன். ஓகே, சோ என்னோட நெக்ஸ்ட் என்னோட கிளாஸ் மெத்தட் ஓவர்லோடிங்ன்ற கிளாஸ். நெக்ஸ்ட் என்னோட மெயின் மெத்தட். நான் இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் என்ற என்னோட கிளாஸ் நேம் நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ், கரெக்டா என்னோட நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ். இங்க நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, சோ ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்ப்ளே நான் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா வச்சுட்டு
ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் கால் பண்றேன். சோ எனக்கு c ஓட வேல்யூ நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா a அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். எனக்கு கேரக்டா a பிரிண்ட் ஆகணும். சோ மறுபடியும் செகண்ட் மெத்தட் நான் கால் பண்றேன். அதே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான், ஏன்னா நான் யூஸ் பண்ணிருக்க கிளாஸ் நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ். சோ ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே சி எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா a அண்ட் நம்பரோட வேல்யூ எனக்கு 10 பிரிண்ட் ஆகணும். சோ இது எனக்கு பிரிண்ட் ஆகணும். இது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு நான் ரெண்டு மெத்தடையுமே கால் பண்ணிருக்கேன். சோ இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் அப்படின்றப்போ எனக்கு ரெண்டு மெத்தட் நேமே சேமா இருக்கும். இது எல்லாமே ஒரே கிளாஸ்ல தான் நடக்கும். ஆனா அதோட பாராமீட்டர்ஸ் மட்டும், நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். இங்க ஒரு பாராமீட்டர், இங்க ரெண்டு பாராமீட்டர். இப்ப நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வேல்யூ a அண்ட் செகண்ட் வேல்யூ a and 10 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் வே டு ஓவர்லோட் a மெத்தட். ஓகே, சோ செகண்ட் வே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ்ல இருக்கிற டேட்டா டைப் மாறலாம். இப்படி மாறலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட், இது என்னோட மெத்தட் நேம், இன்ட் அப்படின்னு சொல்லி நான் டேட்டா டைப் கொடுத்திருக்கேன். செகண்ட் என்ன அப்படின்னா ஆட் இன்ட் ஃப்ளோட், என்னோட டேட்டா டைப் இங்க சேஞ்ச் ஆகுது. இங்க ரெண்டுமே இன்ட், இங்க ஒன்னு இன்ட், இன்னொன்னு ஃப்ளோட். இந்த மாதிரி நம்ம மெத்தட ஓவர்லோட் பண்ணலாம். இது வந்து வேலிட் தான். சோ இது எப்படி போடலாம் அப்படின்றது பாக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் என்னோட மெத்தட் நேம் ஆட் தான், இங்கேயும் என்னோட மெத்தட் நேம் ஆட் தான். ஓகே, சோ செகண்ட் வே இதை பேஸ் பண்ணி அப்படின்னா டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ், என்னோட மெத்தட் மெத்தட்குள்ள இருக்கிற பாராமீட்டர்ஸ் டேட்டா டைப் மாறலாம். கரெக்டா? சோ இங்க நான் வந்து கிளாஸ் டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி என்னோட டிஸ்பிளேன்ற மெத்தட் இங்கேயும் டிஸ்பிளே தான், என்னோட செகண்ட் மெத்தடும் டிஸ்பிளே தான். ஓகே, சோ இதுல நான் கொடுத்திருக்க பாராமீட்டர் வந்து கேரக்டர் சி. இதுல கொடுத்திருக்க பாராமீட்டர்ல டேட்டா டைப் கேரக்டர் சி. செகண்ட் பாராமீட்டர் நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா இன்ட் டேட்டா டைப் கொடுத்திருக்கேன். ஓகே, இன்ட் டேட்டா டைப் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எனக்கு சி வேல்யூ, அதாவது கேரக்டர் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். இங்க வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சி எனக்கு இன்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். இங்க வந்து எனக்கு டேட்டா டைப் மாறுது. இது வந்து செகண்ட் வே டு ஓவர்லோட மெத்தட். என்ன அப்படின்னா டிஸ்பிளேன்ற சேம் மெத்தட் நேம், ரெண்டு மெத்தடுமே சேம் மெத்தட் நேம் தான். ஆனா என்னோட டேட்டா டைப் மட்டும் சேஞ்ச் ஆகுது, டிஃபர் ஆகுது. சோ இது வந்து செகண்ட் வே டு ஓவர்லோட மெத்தட். அதே மாதிரி என்னோட கிளாஸ் மெத்தட் ஓவர்லோடிங் என்னோட மெயின் மெத்தட். சோ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ் என்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். நியூன்ற கீவேர்ட் அதே மாதிரி என்னோட கன்ஸ்ட்ரக்ட் தான். சோ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா வச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஸ்பிளே நான் கால் பண்றேன். சோ எனக்கு சி வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த மெத்தட் நான் கால் பண்ணுவேன். செகண்ட் வந்து மறுபடியும் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா வச்சுட்டு செகண்ட் மெத்தட் நான் கால் பண்றேன். எனக்கு இந்த மெத்தட், அதாவது பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே இன்ட் சி, அதாவது இன்ட் டேட்டா டைப் மெத்தட் எனக்கு கால் ஆகும். சோ எனக்கு அது பிரிண்ட் ஆகும். இப்ப நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதே மாதிரி என்னோட கேரக்டர் வேல்யூ நான் ஏம் கொடுத்திருக்கேன். நாம கொடுக்கறது வந்து சிங்கிள் கோட்குள்ள கொடுக்கணும். ஏம் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி என்னோட இன்ட் வேல்யூ சி இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்திருக்கேன். இப்ப எனக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு a and 5 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இது வந்து செகண்ட் வே டு ஓவர்லோட் மெத்தட் பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ், இது டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ். ஓகே, சோ என்னோட தேர்ட் டைப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ். சீக்வென்ஸ் அதாவது இன்ட் ஃப்ளோட் இன்ட் நம்ம மாத்தி சீக்வென்ஸா கொடுத்துக்கலாம். இப்ப இன்ட் ஃப்ளோட் இருக்கு, இதை நான் மாத்தி ஃப்ளோட் இன்ட்னு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி என்னோட சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப் மாறலாம். அதே தான் என்னோட மெத்தட் நேம் சேம் தான். இது வந்து தேர்ட் வே டு ஓவர்லோட மெத்தட். ஓகே, சோ இது என்னோடது மூணாவது நம்ம எப்படி வந்து ஒரு மெத்தட ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்றது. நான் இங்க அதே மாதிரி தான் சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நான் கிளாஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி நான் வந்து ரெண்டு மெத்தட், சேம் மெத்தட் நேம் டிஸ்பிளே, இங்க என்னோட மெத்தட் நேம் டிஸ்பிளே, சேம் மெத்தட். ஆனா என்னோட சீக்வென்ஸ் மற்றும் பாராமீட்டர்ஸ்ல டேட்டா டைப்ல மாறுது. இங்க எனக்கு கேரக்டர் இன்ட், இங்க எனக்கு இன்ட் அண்ட் கேரக்டர். இந்த மாதிரி எனக்கு சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப் மாறுது. கரெக்டா? இங்க கேரக்டர் இன்ட் யூஸ் பண்ணிருக்கேன், இங்க இன்ட் அண்ட் கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தட ஓவர்லோட் பண்ணலாம். சீக்வென்ஸை மாத்தி, டேட்டா டைப்போட சீக்வென்ஸை மாத்தி நம்ம பாராமீட்டர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு இங்க வந்து சி அண்ட் நம்பரோட வேல்யூ பிரிண்ட் பண்ண நான் கன்காட்னேட் சிம்பல் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரணும். அதே மாதிரி இங்க எனக்கு நம்பர் அண்ட் சி வேல்யூ பிரிண்ட் ஆகணும், நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரணும். அதனால இங்க நான் கன்காட்னேட் சிம்பல் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஆஸ் யூஷுவல் என்னோட கிளாஸ் மெத்தட் ஓவர்லோடிங் என்னோட மெயின் மெத்தட். நான் அதே மாதிரி சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப் நான் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட கிளாஸுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து இதுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ என்னோட கன்ஸ்ட்ரக்டர் சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப். சோ இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஸ்பிளே மெத்தட் நான் கால் பண்றேன். சோ எனக்கு கேரக்டர் வின்னு கொடுத்திருக்கேன், நம்பர் 28 கொடுத்திருக்கேன். அதே மாதிரி செகண்ட் மெத்தட நான் கால் பண்றேன். அதே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா வச்சுட்டு
சோ நம்பர் 11 and see m கொடுத்திருக்கேன். நான் வந்து கேரக்டா m கொடுத்திருக்கேன், இங்க நம்பர் 11 கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி என்னோட சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப் நம்ம மாத்தலாம். இது வந்து தேர்ட் வே டு ஓவர்லோட மெத்தட். இப்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு V28 11 m அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாத்தி என்னோட சீக்வென்ஸ் மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இது வந்து தேர்ட் வே டு ஓவர்லோட மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் வே வந்து நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ், செகண்ட் வந்து என்னோட டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ், தேர்ட் வந்து சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ். ஓகே, சோ இப்ப நம்ம 3 மெத்தட் பார்த்துட்டோம் கரெக்டா. இப்போ இன்வாலிட் கேஸ் அந்த 3 மெத்தட் எல்லாமே வந்து வேலிடா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓவர்லோடிங் மெத்தட்ஸ். இப்ப இங்க வந்து when I say argument list, I'm not talking about return type of the method. For example, if two methods have same name, same parameters and have different return type, then this is not a valid method overloading example. அதாவது இப்ப வந்து நான் வந்து என்னோட ரிட்டர்ன் டைப் வந்து வேற வேறையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் யூஸ் பண்ற மெத்தட் நேம் சேமா இருக்கலாம், அதோட பாராமீட்டர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம், இல்ல சேமா இருக்கலாம். அப்படி இருந்துட்டு என்னோட ரிட்டர்ன் டைப் இங்க நான் இன்ட்னு கொடுத்திருக்கேன், இங்க என்னோட ரிட்டர்ன் டைப் ஃப்ளோட்னு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் டைப் வந்து மாறிச்சு அப்படின்னா இது வந்து எரர் காமிக்கும். இது வந்து இன்வாலிட் மெத்தட். இப்படி நம்ம ஒரு மெத்தட ஓவர்லோட் பண்ணக்கூடாது. என்னோட ரிட்டர்ன் டைப் வந்து சேமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. I'm not talking about the return type of the method. For example, if two methods have same name, இப்ப add இங்க ரெண்டு மெத்தடுமே சேம் நேம் தான், சேம் பாராமீட்டர்ஸ், ரெண்டுக்குமே int சேம் பாராமீட்டர்ஸ் தான் இருக்கு and have different return type. ஆனா என்னோட return type வந்து வேற வேற இருக்கு. Then this is not valid method or valid overloading example. இந்த மாதிரி நம்ம ஓவர்லோட் பண்ண முடியாத ஒரு மெத்தட. சோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து invalid case of method overloading. சோ valid case நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா first என்னோட data type of parameters, number of parameters and sequence of parameters, sequence of data type of parameters. இந்த 3 தான் நம்ம பார்த்தோம். I hope so clear. நான் உங்களை next வீடியோல பார்க்கறேன். சேனலை subscribe பண்ணுங்க. Thank you.